Greetings to all. Today we'll see about demand and determinants of demand. You know what demand is? It's a desire of goods. Not only desire for an object, and all desire of goods cannot be called as demand. ஒருத்தருக்கு ஒரு பொருள் மேல நாட்டம் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை நம்ம டிமாண்ட்னு எடுத்துக்க முடியாது. ஸோ வாட் கான்ஸ்டிடியூட் டிமாண்ட் அப்படின்னு கேட்டா இட் மஸ்ட் பி பேக்ட் பை பர்ச்சேசிங் பவர் அண்ட் வில்லிங்னஸ் டு பே. டிசைர் இல்லாம கிடையாது. ஸோ டிசைர் பேக்ட் பை விருப்பம் இருக்கு எனக்கு வாங்குறதுக்கு. ஸோ விருப்பம் இருக்கு, எனக்கு வாங்குறதுக்கான தகுதி இருக்கா, வாங்குறதுக்கான தகுதி இருந்து நான் பே பண்ண ரெடியாக இருக்கேனா, அந்த மூன்றும் சேர்ந்தது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா டிமாண்ட்னு சொல்றோம். ஸோ ஒரு பொருளுக்கான தேவை என்பதை அப்படியே நம்ம டிசைட் பண்ண முடியாது. அவருக்கு விருப்பம் இருக்கா, அவரால் பே பண்ண முடியுமா, அவருக்கு பே பண்றதுக்கான எபிலிட்டி இருக்கா, வெதர் ஹீ இஸ் வில்லிங் டு பே பண்ண விரும்புறாரா இல்லையா, பாக்கெட்ல பணம் இருந்தாலும் கொடுக்க விரும்புறாரா இல்லையா. ஸோ கொடுக்க விரும்பினாலும் அவர் பாக்கெட்ல பணம் இருக்கா, இது எல்லாம் கலந்தது தான் டிமாண்ட்னு நம்ம சொல்றோம். அண்ட் இட் இஸ் ஆல்வேஸ் அட் ப்ரைஸ். பணம் அதை விலை எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறது, எனக்கு வாங்க விருப்பம் இருக்கு, என்கிட்ட பணம் இருக்கு, நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன், ஆனால் அதோட விலை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு, இல்லை அது விலை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு, அதனால எனக்கு அந்த பொருள் மேல நம்பிக்கை இல்லை, இல்லை அந்த பொருள் எனக்கு வாங்க நான் விருப்பப்படலை. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணங்கள் எக்ஸ்பிளனேஷன்ஸ் வரலாம். ஸோ அதற்கு முக்கிய பங்கு வகிப்பது என்ன அப்படின்னு கேட்டால் the price. So the effective desire of demand is based on all these things, and it is always at time. So we'll add one more component called time. இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைப்படுது, அந்த பொருள் எப்போ தேவைப்படுது அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வேணும். ஒரு எக்ஸாம்பிள், நான் ஒரு கிராஃப் ஷீட், ஆர்டினரியாக எனக்கு ஒரு கிராஃப் ஷீட் வேணும். எப்போ எழுதுறதுக்கு, எக்ஸாம் எழுதும் போது அந்த கிராஃப் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு வேணும். சார் அதை வாங்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கா, ஆமாம் எனக்கு தேவை இருக்குது, அதில் விருப்பம் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்கா இருக்குது, வில்லிங்னஸ் இருக்கா இருக்குது, டைம், ப்ரைஸ் ஓகே, ₹1 ₹2 இட் இஸ் ஓகே. பட் அது எனக்கு எப்போ வேணும், நாளைக்கு இன்னைக்கு மார்னிங் எக்ஸாம் எழுதுறதுக்கு எனக்கு வேணும். அப்போ எனக்கு கிடைக்கலன்னா நான் அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டேன், அதை நான் வாங்க மாட்டேன். எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு என்ன இல்லை, தேவையில்லை இந்த ப்ராடக்ட். ஸோ we'll include one more factor, that is time. Demand is always depends upon desire, capacity, willingness, time and price. Or the elements of demand நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா quantity demanded, எவ்வளோ வேணும், the price at which a commodity is demanded, the time period over which a commodity is demanded. எவ்வளோ தேவை இருக்கு, என்ன தேவை இருக்கு, எவ்வளோ ப்ரைஸில் தேவை இருக்கு, எப்போ வேணும். ஸோ இந்த மூன்றும் கலந்தது தான் நம்ம டிமாண்ட்னு சொல்கிறோம். ஸோ ஹியர் we're going to see about the determinants of demand. இந்த டிமாண்டை தீர்மானிக்கும் காரணிகள் என்று ஒரு சில காரணிகள் உண்டு. நம்ம சொன்னோம் ஏற்கனவே, ப்ரைஸை பொறுத்து இருக்குது, ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், அதுக்கு சமமான வேறு ஒரு பொருள், அந்த பொருளுடைய ப்ரைஸ் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. இப்போ சாதாரணமாக ஒரு டீ தூள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டீயோட ப்ரைஸ், டீ தூளோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது, இன்னொரு பிராண்டோட ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதை வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுவோம். ஒரு மொபைல் ஃபோன், ஆக்சுவலி எனக்கு மொபைல் ஃபோன் தேவை இருக்குது, ஸோ அந்த ப்ரைஸ் ஆஃப் ரிலேட்டட் குட்ஸ், அதற்கு நிகரான வேறு ஒரு பொருள், அதற்கு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நான் எதை வாங்க போகிறேங்கிறத நான் தீர்மானிக்கிறேன். அண்ட் ஆல்வேஸ் இன்கம் ஆஃப் த கன்சியூமர் பிளேஸ் எ இம்பார்ட்டன்ட் ரோல். எப்படி ப்ரைஸ் ஒரு முக்கிய காரணியோ அந்த மாதிரி கன்சியூமரோட இன்கம், வருமானம் எவ்வளோ இருக்குது, வருமானத்துக்கு தகுந்த மாதிரி தான் தேவை இருக்கும். ஏன்னா பிகாஸ் டிமாண்ட் இஸ் ஆல்வேஸ் பேக்ட் பை, வி செட் 2 components, willingness to pay and ability to pay. எனக்கு கொடுக்க விருப்பம் இருக்கணும், and the ability to pay is depends upon the income of the person. If I have income, I have the ability to buy and ability to pay. வாங்குறதுக்கோ இல்லை பே பண்ணுறதுக்கோ எனக்கு எபிலிட்டி ஆர் அதுக்கான தகுதி எனக்கு வரும், கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், இப்படி இருக்கணும், இது வேணும் அது வேணும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் that determines the demand. And the taste and preference of consumer, that determines the demand. I have a preference towards, இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், இந்த பொருள் எனக்கு இருந்தால் நல்லா இருக்கும், எனக்கு ஒரு கார் வேணும், எனக்கு ஒரு பைக் வேணும், ஸோ எனக்கு ஒரு பல்சர் வேணும், இல்லை எனக்கு ஒரு RC100 அந்த மாதிரி பைக் வேணும். ஸோ the demand is always depends upon the taste and preference.
Even though I have a desire, I am having a willingness, and I have a ability, the price is okay, but I must be satisfied with the taste and preference. Then only I'll be able to buy the products. So these are the individual demand oda determinants நம்ம சொல்றோம். What are the price of the related goods, income of consumer, consumer expectation and taste and preference. And when comes to the market demand, overall marketல மக்களுடைய demand எப்படி இருக்கும், அதோட காரணிகள் எதை பொறுத்து அமையும் அப்படின்னு கேட்டால், நம்ம ஏற்கனவே சொன்ன price of the related good, கன்சியூமரோட இன்கம், கன்சியூமர் டேஸ்ட் அண்ட் ப்ரெஃபரன்ஸ், அதை தாண்டி கன்சியூமரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அது ஓகே. அதை தாண்டி டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், மார்க்கெட்டில் ஒரு பொருளை வந்து எந்த அளவுக்கு அதை மக்களுக்கு காமிக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட், demonstration, how it is being shown to the people. So that creates a demand. ஒரு பொருளை வாங்கணுன்னே பிளான் இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணமாக இப்போ எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போ எல்லாருக்கும் நிறைய ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே நிறைய பிக்சர்ஸ் அனுப்புகிறாங்க, இந்த பொருள் வேணுமா, அந்த பொருள் வேணுமான்னு. ஸோ வாட் லீட்ஸ் நீ வாங்கணுன்னே நினைக்க மாட்டேன். உனக்கு டாப் வாங்கணும், இந்த செப்பல் வாங்கணும், இல்லை இந்த பொருள் வாங்கணும், இந்த செயின் வாங்கணும், அந்த மாதிரி பிளான் இருக்காது. But when you see into that, பார்த்துட்டே இருக்கும்போது that advertisement or demonstration effect, that lead and that creates a demand. And always depends upon the population. Overall market demand அதிகமாகுதா குறையுதா அப்படிங்கிறது பாப்புலேஷனை பொறுத்தது. நிறைய பாப்புலேஷன் தான் நிறைய டிமாண்ட், குறைய பாப்புலேஷன் தான் குறைய டிமாண்ட். And how it's distributed, national income, how it is distributed. The overall national income depends upon the income of individual person. ஒரு நேஷனோட இன்கம் என்ன அப்படின்னு கேட்டால், இண்டிவிஜுவலோட இன்கம், ஒரு இன்கம் எல்லாம் கலந்து தான் நேஷனோட இன்கம். ஸோ ஆல்வேஸ் பாப்புலேஷன்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அவங்களுக்கு எந்த மாதிரி பொருளானது காண்பிக்கப்படுகிறது, தேவை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து மார்க்கெட் டிமாண்ட் அமையுது. So I hope you understood what are the determinants of demand or determinants of market demand. And what demand is, you can simply keep this formula in your mind. Demand is desire of good backed by the capacity and willingness to pay or buy. It's always depends upon time and price. So this is the explanation you can give for demand. I hope you understood what demand and what are its determinants. With this, I thank you all.